ஜனநாயக திருவிழாவிற்காக தமிழகமே ஆயத்தமாகி வரும் நிலையில் கன்னியாகுமரி முதல் சென்னை வரை பயணித்து களத்தில் மக்களின் குரலை பதிவு செய்து வருகிறது புதிய தலைமுறை. அதனை மக்களுடன் புதிய தலைமுறை என்ற பகுதியில் ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து வருகிறோம். தென்காசி மக்களின் எதிர்பார்ப்புகள் என்ன, தங்களது கோரிக்கைகள் பூர்த்தியானதா என்பது குறித்து அப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கும் கருத்துக்களை தற்போது கேட்கலாம். தென்காசி சட்டமன்ற தொகுதி மற்றும் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்காளர்கள் நம்மிடையே உள்ளார்கள். அவர்கள்ட்ட கேட்கலாம். மெயினாக போக்குவரத்து தான் சார் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. 10-15 வருஷமாக அந்த ரிங் ரோடு சரி பண்ணாமல் 3 சிக்னல்லையும் 15-15 நிமிஷம் நம்ம நின்று தான் வர முடியும். ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலுமே வர முடியலை. ஒரு மாவட்டம்னு வச்சுருக்கோம் நம்ம, ஆனால் மாவட்டம் ஒத்தடி பாதை மாதிரி ரோடு அமைஞ்சிருக்கு. அது ஏற்றுக்கிற முடியல. எங்களுக்கு பிரதானமாக உள்ள கோரிக்கை ரெட்டைக்குளம் கால்வாய் திட்டம். கடந்த காமராஜர் ஆட்சி காலத்திலே இது நிறைவேற்றப்பட்ட திட்டம். ரெட்டைக்குளம் கால்வாய் திட்டத்தை நிறைவேறாமலே இது நாள் வரைக்கும் கிடப்பிலே போட்டாங்க. கடந்த ஆட்சியில் ஒரு 54 கோடி 60 லட்சம் ஒதுக்குனாங்க. ஒதுக்குன ஃபண்டுலன்னு எங்களுக்கு தபால் வந்திருக்கு, நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குன்னு. இதனால விவசாயிகள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஹாஸ்பிட்டலில் தரம் உயர்த்த வேணும், அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா நிறைய ஆட்கள் டயாலிஸ் பண்ண முடியாமலும் முடியாமலும் இருக்காங்க. எங்கள் தொகுதி வழியாக தான் கேரளாவுக்கு கனிம வளங்கள் கொண்டு செல்லப்படுது. ஒரு நாளைக்கு 500 வாகனங்கள் இங்கேருந்து கனிம வளங்கள் கொண்டு போகிறாங்க. சாலையில் பொதுமக்கள் நடமாட முடியாத ஒரு நிலை இருக்குது. ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போக முடியல. கிட்டத்தட்ட ஒரு 68 கிலோமீட்டர் தூரத்துக்கு வனப்பகுதியை ஒட்டி நாங்கள் விவசாய நிலம் வச்சிருக்கிறோம். இந்த விவசாய நிலங்களில் கடந்த 5 ஆண்டுகளாக மிகப்பெரிய பேரழிவு வனவிலங்குகளால் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 3000 ஏக்கர்ல மாந்தோப்பை இழந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10,000த்திற்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, யானைகளால் அடித்து சாய்க்கப்பட்டிருக்கு. பல 100 ஏக்கர்ல நெல் வயல்களை காட்டு பண்ணி என்ன செய்து அழிச்சிட்டு இருக்கு. கடலூரை பொறுத்தளவில் ஆயிரக்கணக்கான மக்கள் கிராஜுவேட், ஆணும் பெண்ணும் கிராஜுவேட், வேலை வாய்ப்பு இல்லை. அது புதிய ஒரு தொழிற்சாலை நீங்கள் உருவாக்கினீங்கன்னா அதுக்கு எங்களுடைய மக்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறது எங்களுடைய கோரிக்கை. இதை கண்டிப்பாக செய்யணும். ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் கிராஜுவேட் இல்லாத எங்கள் ஊரில்